வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அந்த பீச் ஹவுஸுடைய டுபாக்கூர் ஓனர், அதாவது அந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவங்க யார்கிட்டையாவது நம்ம வீடு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை விற்றுட்டு ஒரு பணத்தை ஏமாற்றிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளானு. அதுக்கு வசமாக மனோஜ் சிக்கிறாரு. உங்களுக்கு இந்த வீட்டு பத்திரம் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 6 மாதம் டைம் தரோம் அப்படின்னு சொல்லி சும்மையாது அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்பி பேசுகிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டால் தான் மனோஜ் ரைட்டு, நம்மளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வருது, 5 கோடி ரூபா வீடு 3 கோடி ரூபாய்க்கு கிடைக்குன்னா நான் கசக்கா அப்படின்னு சொல்லி ஒரு 5 லட்ச ரூபாயை முதல்ல ஒரு கோயிலில் வச்சு அட்வான்ஸ் கொடுத்துட்றாங்க. அப்புறம் ஒரு 30 லட்ச ரூபா கணக்கு வந்த உடனே உங்களுக்கு நாங்கள் சாவி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி பேசி வச்சுருக்காங்க. அப்போ ஒரு 25 லட்ச ரூபா ரெடி பண்ண உடனே மனோஜ் அந்த நபருக்கு கால் பண்ணுறாரு. சார், நீங்கள் 30 லட்ச ரூபா வந்தோடனே வீட்டு சாவி தருவேன்னு சொன்னீங்களே, மீதி பணம் ரெடி பண்ணிட்டேன் சார், நீங்கள் தந்துடுவீங்களா அப்படிங்கிறாங்க. மிஸ்டர் மனோஜ், நாங்கள் உங்கள்கிட்ட தந்துட்டு துபாயை பார்த்து போன்னு தான் இருக்கிறோம், நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறாங்க. சரி சார், என் வீட்டம்மாட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோகிணிக்கு கால் பண்ணோன்னா மனோஜ் பணம் ரெடி ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க. ரோகிணி பணம் ரெடி ஆயிடுச்சு, அந்த பீச் ஹவுஸனுடைய ஓனர் கூட கால் பண்ணார் வச்சார் அப்படிங்கிறாங்க. மனோஜ் அந்த வீட்டை பார்க்கணும் போல இருக்குது அப்படிங்கிறாங்க. ரோகிணி, அப்போ ஒன்று செய், வா நம்ம போய் அட்வான்ஸை கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க, சரி மனோஜ், நான் பெறப்பட்டுருக்கேன், நீங்கள் காரில் வந்துடுங்களேன் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்லர் போகிறாங்க. இங்கே பார்லருக்கு வெளியே ரொம்ப அழகாக புது பொண்ணு மாதிரி இருக்காங்க. என்ன ரோகிணி, பயங்கர அழகாக இருக்கே அப்படிங்கிறாங்கல்ல. நம்மளுக்கு சொந்தமாக போகிற அந்த வீட்டுக்கு போகிறோம், நம்ம வீடு, அதில் செல்ஃபிலாம் எடுக்கணும், அதுதான் மேக்கப் பண்ணியிருக்கேன், உனக்கு வேணால் மேக்கப் பண்ணட்டுமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேண்டாம் ரோகிணி, வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனோன்னா வாங்க மனோஜ், வாங்க ரோகிணி அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சுருக்காங்க. வீடு இனிமேல் எங்களுக்கு சொந்தம் தானே சார் அப்படிங்கிறாங்க. இனிமேலேருந்து உங்களுக்கு தான் சொந்தம், இங்கே 30 லட்ச ரூபா தந்தாலும் சாவி உங்கள் கையில் தந்துடும்னு சொன்னோம்ல, சாவி தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சார், 30 லட்சம் தான் அப்போ கனெக்ட் பண்ணிக்கிடுவோம், இதில் 25 லட்ச ரூபா இருக்குது, அன்றைக்கி 5 லட்ச ரூபா தந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ், நான் வரவு செலவில் கரெக்டாக இருப்பேன் அப்படிங்கிறாரு சீட்டிங் பண்ணிட்டவர். மனோஜும் அதான் சார் வேணும், அதான் சார் வேணும் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். இருந்தாங்க மனோஜ், சாவி பிடிங்க அப்படின்னு சொல்லி சாவி கொடுக்குறாங்க. சார், அப்போ நாங்கள் அந்த வீட்டுக்கு எப்போ குடியேறுறது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மனோஜ், நாங்கள் ஃபாரின் போகிறதுக்கு டிக்கெட் போட்டிருக்கோம், இன்னும் ஒரு 2 நாளில் நாங்கள் என்ன செஞ்சுருவோம், கிளம்பிடுவோம், எங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிரும். நாங்கள் கிளம்பணுன்னு உங்களுக்கு நான் கால் பண்ணிடுறேன், அப்புறம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இங்கே போய்க்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க சார், சரிங்க சார், இந்த வீடு எங்கள் வீடு மாதிரி ஆனவுடனே ரொம்ப சந்தோஷம் சார் அப்படி இப்படிங்கிறாங்க. மனோஜ், உங்கள் வீடு ஆன மாதிரி இல்லை, இதுதான் உங்கள் வீடு, நீங்கள் வாங்கிட்டீங்க, என்கிட்ட 30 லட்ச ரூபா கொடுத்துட்டீங்க, உங்களை மாதிரி ஒரு ஆள் கொடுக்கணும்னு சொல்லி தானே நான் இருந்தேன், சரியா, உங்கள் வீடு தான் அப்படிங்கிறாங்க. சரி சார், சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி போய் ரோகிணியும் மனோஜும் பயங்கரமாக செல்ஃபி எடுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அந்த சீட்டிங் பண்ணுறவங்க 2 பேரும் பயங்கரமான அல்பையாக இருப்பாங்களோ, நம்மளே ஏமாத்துறோம், நம்ம பேசுகிறதெல்லாம் நம்புகிறாங்களே அப்படிங்கிறாங்க. ஏங்க, ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் நம்மளை மாதிரி ஏமாத்துறவங்க இருக்கத்தானுங்க செய்வாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நம்ம போகிற இடத்துலையும் அட்டை தான் போட போகிறோம், இது வரைக்கும் எத்தனை பேரும் அட்டை போட்டிருக்கோம், இவங்க 10ஓட 11, அத்தோடு இது 1 கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கே 2 நாளில் நம்ம போயிடலாமா அப்படிங்கிறாங்க. பணம் வாங்கியாச்சு, நம்ம ஏன் இருக்க போகிறோம், வீட்டு ஓனர்கிட்ட சாவியை கொடுத்து நம்ம வாட்டில் போயிட்டு இருக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இவருக்கு ஒரு சாவி கொடுத்துருக்குமே அப்படிங்கிறாங்க. 2 சாவி நோட்டு தந்தாங்க, ஒரு சாவி மிஸ் ஆகி போச்சு, ஒரு சாவி இன்னாருக்கு பிடிங்க, உங்களுக்கு தர வேண்டிய வாடகைன்னு கொடுத்த உடனே அவர் பழைய வாட்ச்மேனை கொண்டு வீட்டில் போட்டுருவார், வீட்டை பார்த்துட்டு வர சொல்லுவார். அடுத்தாப்புல வாடகைக்கு ஒன்று வரும்போது அவன் பார்த்துட்டு போகிறான். இவன் வீடுன்னு வரையில் இவன் மேலே அவன் பெடிஷனை கொடுக்கான், இல்லைன்னா இவன் ஒழுக்கு கொடுக்கான், இல்லை கும்மாங்குத்து கொடுக்கான், நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, 2 நாளில் எப்படியாவது சேரணும் அப்படிங்கிறாங்க. பணத்தை வாங்கியாச்சு, நீ பெறப்படு, வீட்டுக்காரன்ட்ட என்ன செய்வோம், மீதி வாடகையை கொடுத்துட்டு நம்ம கிளம்புறோன்னு சொல்லிடுவோம், நம்ம பணத்தை ஏமாத்துறப்ப இங்கே இருக்கக்கூடாது, கிளம்பிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சார் தாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே புறப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே ரோகிணியும் மனோஜுக்கும் பயங்கர சந்தோஷம். போகும்போது ஒரு ஸ்வீட் கடையில் போய் நல்ல விலை கூடன்னு ஸ்வீட் எடுங்கிறாங்க. விஜயாவுக்கு பிடிச்ச மாதிரியான சேலை, விஜயாவுக்கு பிடிச்ச திங்ஸ்லாம் வாங்குகிறாங்க. அண்ணாமலைக்கு ஒரு வேஷ்டி சட்டை, இந்த மாதிரிலாம் எடுக்காங்க. ஸ்வீட்டு வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க.
அங்கே மீனா ரொம்ப சோகமாக இருக்காங்க. முத்துக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் தவங்கி போயிருக்காங்க. அண்ணாமலை கேட்கவே வேண்டாம், முத்து மேலே அந்தளவுக்கு பாசம் வச்சுருக்காரு. அவருக்கு சாப்பிட கூட மனம் இல்லை. மதியம் சாப்பிட்றதுக்கு நேரம் வந்தாலும் கூட முத்தை நினச்சிக்கிட்டு சாப்பிடாம இருந்துகிட்ருக்காரு. விஜய் அவ்வளோவா சொல்கிறாங்க, ஏங்க இப்படி சாப்பிடாம இருந்தால் உடம்பு என்னத்துக்குங்க ஆகும்? அவன் போனவன் வர தெரியாதா அவனுக்கு? நீங்கள் சாப்பிடுங்கங்க, வைங்கங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணாமலைக்கு ஒன்றுமே ஓடலை. உடனே மனோஜும் ரோகிணியும் வராங்க. ஆண்டி இது ஸ்வீட் எடுத்துக்கோங்க, அங்கிள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, என்னடா ஸ்வீட்டுக்கு மேலே ஸ்வீட்டாக கொடுத்துட்டே இருக்கீங்க, என்ன விசேஷம்? அன்றைக்கி வீடை பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க, இப்போ என்ன அப்படிங்கிறாங்க. ஆண்டி அந்த வீட்டுக்கு நம்ம போகிறோம், நாங்கள் 30 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை பார்க்குறாங்க, என்னப்பா உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா அப்படிங்கிறாங்க. டேய் 3 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டிக்கு 30 லட்ச ரூபா கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவங்க வீட்டு சாவியை கொடுத்துட்டாங்க, 2 நாளில் அவங்களுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட்டுப்பா, அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னா நம்ம அந்த வீட்டுக்கு போயிடுவோம்பா அப்படிங்கிறாங்க. டேய் இங்கே பாரு, மொத்தமாக பணம் கொடுக்காம இங்கே போகிறது நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் அப்பா அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பார். இந்த வீணா பணம் முத்து நேற்று போனவன் செல்லையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எங்கே இருக்கான் எது இருக்கான்னு தெரியல, இவர் அதை நினச்சிக்கிட்டு சாப்பிடாம வைக்காம கிடக்காரு அப்படிங்கிறாங்க. எப்பா அவன் ஒரு டிரைவரு, எங்கேயாவது போய் நிற்பான். அது போக அவன் குடிக்கிற பழக்கம் உள்ளவன், எங்கே குடிச்சிட்டு எங்கே கிடக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கே மீனாவுக்கு சரியான கோவம் வருது. ஏன் நீங்கள் குடிக்க மாட்டிங்களா? முத்தை மட்டும் குறைச்சி பேசிகிட்டு இருக்கீங்க, அவரோட நீங்கள் அதிகம் சாப்பிட்டதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. என்ன நீ பதிலுக்கு பதில் நீ மனோஜ்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அதானே ஆண்டி, மீனா இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, அவர் லெவல் என்ன தெரியுமா? அவர் இந்த ஏரியாவிலே மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன். என்ன சென்னையில் பெரிய பங்களா வச்சுருக்கவங்களாம் அவரும் ஒரு ஆளாக போகிறாரு. அவரெல்லாம் இப்படி நீ சாதாரணமாக பேசாதீங்க, உங்களையும் நாங்கள் அந்த வீட்டுக்கு தான் கூட்டி போகலான்னு நினைக்கிறோம், ஆனால் நீங்கள் பண்ணுறதை பார்த்தா நீங்கள் அங்கே எதுக்கு அப்படின்னு சொல்ல வச்சுருக்கீங்க கூடிய அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அந்த வீட்டுக்கு வரணும்னு எனக்கு ஆசை இல்லை, என் வீட்டுக்கார் எங்கே போனாரோ ஏது போனாரோ தான் நினச்சிட்ருக்கேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் சொல்கிறாங்க, இங்கே பாரு மனோஜ், அங்கே போகணும் விருப்பமாக அவங்க அம்மாயை கூப்பிட்டு போ, இங்கே போயிட்டு வாங்க, நாங்கள் எந்த வீட்டிலே இருந்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. டே மனோஜ் இவங்க இப்படி தாண்டா சொல்லுவாங்க, நம்ம எல்லாமே பேக் பண்ணியாக கொண்டு வச்சா இவர் வரதானே போகிறாரு உங்கள் அப்பா, இங்கேருந்து தனியாக இருந்து என்ன செய்ய போகிறாரு, ஸ்ருதியை வீட்டையும் சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. ஸ்ருதிக்கு கால் பண்ணுறாங்க விஜயா. ஸ்ருதிமா என்ன செய்கிற அப்படிங்கிறாங்க. டப்பிங் பேசிகிட்ருக்கேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்து ஒரு வீட்டை வாங்கன்னு சொன்னாம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் வாங்கலையா ஆண்டி அப்படிங்கிறாங்க. எம்மா அட்வான்ஸ் கொடுத்து சாவியும் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா சரிங்கிற, இன்றைக்கிலேருந்து நம்ம அங்கே தான் போகணும், ஆனால் ஓனர் வந்து 2 நாள் கழிச்சு தான் காலி பண்ணுவாங்களாம், 2 நாள் கழிச்சு நம்ம எல்லோரும் அங்கே போயிடணும், அதுக்காக நீ பொருட்களை பூரா நீ வந்த பிறகு பேக் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்றாங்க. அவங்க ரவிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்க அண்ணாச்சி அந்த வீட்டுக்கு வந்து 30 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாரான் அப்படிங்கிறாங்க. யார்? நம்ம மனோஜா அப்படிங்கிறாங்க. அப்படி தான் உங்கள் அம்மா சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. முத்தை மட்டும் காணலை. மீனா தேடிகிட்டே இருக்கிறாங்க, ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கலை, இப்படியா இருக்குது. அங்கே சீட்டிங் பண்ண குரூப்பு அந்த வீட்டு ஓனரை பார்த்துருந்தாங்க. சார் சாவியை பிடிங்க, உங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு 2 மாதம் வாடகைக்கு இருந்தோம், மாதம் வாடகை நான் அந்த 1ஆந்தேதி போட்டேன், இப்போ எங்களுக்கு வந்து அவசர வழியாக நாங்கள் வெளியூர் போக வேண்டியிருக்கு, இனிமேல் வீடு எங்களுக்கு வேண்டாம், இந்த மாதம் வாடகையும் பிடிங்க, 1 மாதமே ஆகலைங்க அதுக்குள்ளே வாடகை கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. இருக்கட்டுங்க, எப்படினாலும் நியாயமாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி அந்த சாவியை கொடுத்துட்டு இது பண்ணுறாங்க. சார் 2 சாவி உண்டுல்ல அப்படிங்கிறாங்க. 2 சாவி உண்டு சார், ஒரு சாவி வீட்டுக்குள்ளேயே மிஸ் ஆகிட்டு போல், வீட்டுக்குள்ளே தான் கிடக்கு அப்படி, வீட்டுக்குள்ளே தான் இருக்கா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சரி சார் பார்த்து போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அந்த கிளம்பி வெளில போகிறாங்க. இங்கே அந்த வீட்டினுடைய உண்மையான ஓனரு தன்னுடைய பழைய வாட்ச்மேனுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த வீடை நீங்கள் பார்க்க வேண்டாம், வேற ஒரு ஆளை வாடகைக்கு வச்சுட்டேன்னு சொன்னேன், அடுத்த ஆள் வாடகைக்கு வருது வரைக்கும் நீங்கள் தான் பார்க்கணும், அதுக்கு எவ்வளோ வேணும் ஏது வேணும் அப்படிங்கிறாங்க. சாருங்க பாருங்கள், அடுத்த ஆப்பில் வீட்டுக்கு யார் வராங்கன்னு தெரியாது, எனக்கு வந்து நாள் சம்பளம் வேணும் சார், நீங்கள் மாத சம்பளம்னா திடீர்னு 10 நாளில் ஒரு ஆள் வந்துட்டுன்னா அப்போ தூரம் போக வேண்டியிருக்கும், அப்போ எனக்கு கட்டாது, ஒரு நாளைக்கு 2000 ரூபா சம்பளம்னா சொல்லுங்கள், நான் அந்த வீட்டுக்கு நான் வாட்ச்மேனாக இருக்கேன். ஏன்னு கேட்டால் பக்கத்து வீட்டில் உள்ள வாட்ச்மேனுக்கு பூரா என்கிட்ட தான் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, அது போக நான் உங்களுக்கு சாப்பாடுக்கு போனால் வாங்கி கொடுப்பேன், செலவு அதிகம் சார் அப்படிங்கிறாங்க. சரியாப்பா, ஒரு நாளைக்கு 2000 ரூபா சம்பளம், நான் அடுத்தாப்புல வாடகைக்கு ஆள் பார்க்குறது வரைக்கும் அந்த பீச் பங்களா நீ தான் பார்த்துக்கணும் சரியா அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. சரி வா அந்த சாவி வாங்கிட்டு போ அப்படிங்கிறாங்க. சாவி வாங்குறாங்க. அந்த 2000 ரூபா கையில் கொடுக்காங்க.
இதை செலவுக்கு வச்சுக்க, தினம் 2000 அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டே இருப்பேன், சரியா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலை அவர் அங்கே காவல் காக்க போயிடுறாரு. இது தெரியாத ரோகிணியும் மனோஜும் இருந்துகிட்ருக்காங்க. 2 நாள் ஆகுமான்னு பார்த்துட்ருக்காங்க. 2 நாள், 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது. அப்போ பழைய ஓனருக்கு ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லி மனோஜ் சீட்டிங் பண்ணுறவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவங்க முத்து காரில் எங்கே போயிட்டுருக்காங்க, பெங்களூர் போயிட்டுருக்காங்க. பெங்களூரில் கொண்டு முத்து விட்டுறாரு. விட்டுட்டு முத்துக்கு என்ன செய்யனே தெரில, எங்கே போகணும்னு தெரியல. இந்த ஆஃபரை நம்ம எடுத்துக்காச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கே போகிறதா இல்லை எங்கே போகிறதுன்னு புரியலையே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது முருகேசனை கால் பண்ணுறாரு. முத்து, அண்ணன் பெங்களூரில் இருக்கேன் அப்படிங்கிறேன். என்னென்ன சொல்கிறீங்க, நானும் பெங்களூரில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அங்கே எங்கே வந்தேன் அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு ஒரு வேலையாக வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி வா, இந்த இடத்துக்கு வா, உனக்கு நான் அட்ரஸ் அனுப்புகிறேன், ஒரு முக்கியமான கதை உன்ட்ட பேச வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பி போகிறாரு. இங்கே சீட்டிங் பண்ணுவோம், எப்பா கரெக்டாக நம்ம இந்த ஏரியா வந்துவிட்டோம், இந்த வீட்டுக்கு வந்துவிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கே இருக்கிறாங்க. இங்கே அவனையாவது சீட்டிங் பண்ணி இந்த வீடியோ வண்டியாவது விற்கணும்னு சொல்லி ஒரு அட்வான்ஸ் போட்டு வெயிட்டாக அட்வான்ஸ் போட்டு கிளம்பிடணும். அதுவும் ஒரு மாதம் 2 மாதத்தில் கிளம்பிடணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. இப்படியா இருக்குது. இங்கே மனோஜ் கால் பண்ணி கேட்குறாரு அவருக்கு. ஹலோ அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்போ சார் போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்துவிட்டோம், அந்த வீட்டு விட்டு வெளில வந்துவிட்டோம், நீங்கள் எப்போனாலும் போங்க அப்படின்றாரு. அவருமே தான் வீட்டு விட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டிங்கால் உடனே இங்கே ரோஹினிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. ரோஹினி ரொம்ப சந்தோஷம், அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க, இன்றைக்கே நம்ம அந்த வீட்டுக்கு போயிடலாமா அப்படிங்கிறாங்க. உடனே ஆன்ட்டிகிட்ட கேட்டுக்கோமா, ஏன்னா புது வீட்டுக்கு நம்ம போகும்போது அது நல்ல நாள் பார்த்து தான் போகணும், நம்ம ஜாதகக்காரெல்லாம் பார்க்கணும், நீ பிறப்பிட்டு வா, நம்ம ஆன்ட்டியை கூப்பிட்டு போய் ஒரு ஜாதகக்காரை போய் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவை போய் பார்வதி வீட்டில் பார்க்காங்க. பார்த்துட்டு பார்வதி, விஜயா, மனோஜ், ரோகிணிலாம் ஒரு ஜோசியக்காரரை போய் பார்க்காங்க. அந்த ஜோசியக்காரர் நாள் குறித்து கொடுக்காரு. இன்னும் 2 நாள் கழித்து போங்க, உங்களுக்கு அமோகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. 2 நாள் கழிச்சுக்கு எல்லாமே பேக் பண்ணி வச்சிடுறாங்க. அப்போ எல்லாருக்குமே இன்றைக்கி பரபரப்பான வேலை. ரவிக்கு ஒரு முக்கியமான வேலை, அண்ணாமலைக்கு ஒரு தொழிற்சங்க மீட்டிங் இருக்குது, மீனாவுக்கு ஒரு டெக்கரேஷன் ஒன்று ஏற்றிருக்காங்க. முத்து இல்லாதனால அவங்களுக்கு என்ன செய்யனே தெரியல. வாடகைக்கு வண்டி அமர்த்துறாங்க, வைக்கிறாங்க, மனசு குழம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க டெக்கரேஷன் பண்ண போயிடுறாங்க. எல்லோரும் அவங்க வேலையை பார்த்து போயிட்டாங்க, எப்படா நம்ம போய் பால் காய்க்கிறது அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நம்ம 3 பேர் போய் பால் காய்ச்சிடுவோம், பால் காய்ச்சிட்டு வீட்டில் உள்ள பொருளெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம், ஏற்றி கொண்டு இறக்கிடுவோம்மா, அதுக்கப்புறம் எல்லாருக்குமே லொக்கேஷன் அனுப்பிடுவோம், எல்லாருமே வந்துடுவாங்களாம்மா, மீனாவுக்கு மட்டும் தானே வர தெரியாது, மீனா வர்றதுக்கு வேணால் ஒரு ஆட்டோ அனுப்பி வர வச்சுருவோம்மா அப்படிங்கிறாங்க. வந்தால் வராட்ட போகிறா, வரலைன்னாலும் நல்லது தான், இந்த முத்து நம்மளை விட்டு தொலைஞ்சு போயிட்டான், இவ்வளோ தொலைஞ்சு போனால் போட்டோம், சமைக்கிறதுக்கு ஆள் வேணும்னா கூட நம்ம வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம்டா அப்படிங்கிறாங்க. ஏம்மா, சமையலுக்கு ஆள் வைக்கிறது வரைக்கும் ஒரு வேலைக்காரி வேணுமாம்மா, தான் இவ்வளோ மீனாக வச்சுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான்டா, போகும்போது கூப்பிட்டுக்கலாம், பொருள் ஏற்றும் போது முதல்ல நம்ம வீட்டை போய் பார்ப்போமா அப்படிங்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. அந்த வாட்ச்மேனோட வீட்டம்மா கால் பண்ணுறாங்க. எங்கள் பக்கத்து மண்டபத்தில் ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கேன், ஒத்தியில் போனால் நல்லா இருக்காது, நீங்களும் வாங்க அப்படிங்கிறாங்க. வாட்ச்மேன் நினைக்கிறார், வீட்டில் யாரும் இல்லையா அப்படிங்கிறாங்க. வீட்டில் தான் ஆள் இல்லையே, ஓனர் தூரம் தானே இருக்கார், அப்படி எதுனா சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கல்யாண மண்டபத்துக்கு போயிடுறாரு. இங்கே மனோஜ் அந்த கேப்பில் அந்த வீட்டில் கதவை திறந்து உள்ளே கேட்டது உள்ளே வராரு. வீட்டை பார்த்துட்டு விஜயாவுக்கு சந்தோஷம்னா சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம். மனோஜ் இந்த வீடாடா வாங்கியிருக்கே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இந்த ஒத்த தூணுக்கு நம்ம பெற மாட்டோம் போலையே, அந்த அளவுக்கு இருக்கடா, பெரிய பங்களாவாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பங்களாவெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்துட்டு சந்தோஷம்னா சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம். அங்கே பின்னாடி போய் நீச்சல் குளத்தை பார்க்காங்க, பீச்சை பார்க்காங்க, மொட்டை மாடிக்கு போகிறாங்க. இங்கே நடன பள்ளி நான் வச்சேன்னா பயங்கர ஃபேமஸ் ஆகிரும்டா, மெயினுக்கு மெயின் அவ்வளோ அருமையாக இருக்குது, வைங்கம்மா வைங்க, செம்மையாக பண்ணுங்கள், இந்த மாதிரி வீடு வாங்கணுங்கிறது தான் என்னுடைய கனவு நிறைவேறிடுச்சு. ரோகிணி அப்பா கூட என்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார்லம்மா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சந்தோஷப்படுவார்டா, நீ எவ்வளோ பெரிய டீலரு, ஒரு பிஸ்னஸ் மேன், இவ்வளோ பெரிய பங்களாவில் இருக்க, உன்னை பார்த்தா யாருக்கா பிடிக்காது, அது போக நீ கதாநாயகம் மாதிரி இருக்க, ஏன் நீ ஒரு சினிமாவில் கூட நடிக்கலாம்டா, அந்தளவுக்கு அழகாக இருக்க, ரோஹிணியும் அப்படி தான் அப்படி இப்படிங்கிறாங்க. ஆண்டி கண்டிப்பாக எங்கள் அப்பா சந்தோஷம் தான் பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. சரிம்மா,
உங்கள் வீடு இதோட பெருசாக இருக்குமா சிறுசாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. ஆகா, எங்கள் அம்மாவை கேட்டுட்டு சுற்றி வளைச்சி அங்கே வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி இதை விட பெருசாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் வாயை பிளக்குறாரு. பாத்தியாடா மனோஜ், ரோஹிணியோட வீடு மலேசியாவில் இதை விட பெருசாக இருக்குமா? ஆனால் அவங்க மாமாவுக்கு பிடிக்கும்டா, கண்டிப்பாக பிடிக்கும். மகா வந்து ஒரு பங்களாவில் இருக்குன்னு பங்களாவில் இருக்கான்னு நினைக்கும் போது அவர் சந்தோஷத்தானே படுவார். ஏன் குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல நீச்சல் குளம்லாம் இருக்குது, பின்னாடி பீச், இது யார்கிட்டா கொடுத்து வைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. டேய் கண்ணா, இந்த இடத்துல போர்டு வச்சா நல்லா இருக்குமா என் நடனப்பள்ளிக்கு அப்படிங்கிறேம்மா, வீட்டுக்கு வெளியே ஜம்முன்னு போர்டு வச்சிடலாம். அதுபோக வந்து என் ஃபர்னிச்சர் கடைக்கு ஒரு ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு வெளியிலேயே நம்ம ஒரு வாட்ச்மேன் உட்கார்ற மாதிரி ஒரு இடம் இருக்கலாம், அதில் பண்ணிடலாம். ரோஹினி நீ கூட ஒரு பார்லர் ஒரு பிரான்ச் கூட நம்ம கேம்பஸ்லேயே இது பண்ணிடலாம், வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ், நானும் அதான் நினச்சேன் அப்படி இப்படின்னு சீனை போடுறாங்க. பயங்கர கற்பனை கோட்டை பண்ணுறாங்க 3 பேரும். அவங்க தொழில் ரீதியாக ஒன்று ஒன்று நினைக்கிறாங்க. அப்போ ஏசி போட்டு உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி போட்டு உட்காடுறாங்க. அங்கே ஏசியெல்லாம் அவங்க ஃபிட் பண்ணிவிட்டு வீட்டுக்காரங்களே ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. மனோஜ் பார்த்தியா, இந்த வீட்டு ஓனர் நமக்கு அவங்க ஏசியெல்லாம் தந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. உண்மையிலே மனோஜ், இந்த வீட்டுக்காரங்க மனசு யாருக்கும் வராடா அப்படிங்கிறாங்க விஜயா. ஏம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை, 5 கோடி ரூபா உள்ள பங்களாவை என் பையன் நீ பெரிய பிஸ்னஸ்மேன் தெரிஞ்சுக்கிட்டு 3 கோடி ரூபாய்க்கு கொடுக்காங்க. அது போக எல்லா ரூம்லேயும் ஏசி போட்டிருக்காங்க. நம்ம வீட்டில் ஹால்லலாம் ஏசி இல்லை. அந்த சுருதியோட அம்மா ரொம்ப பந்தா பண்ணிக்கிட்டு உங்கள் ஹாலில் வேணால் ஏசி போடுங்க சம்மந்தி, நான் வேணால் செலவு பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னாங்க. இப்போ அப்படி இல்லை, நம்ம ஹால்லே ஏசி. அது நம்ம வீடு மாதிரிலாம் இல்லை, சுருதி வீடு இதோட சின்னது தான். அவங்க பெரிய பணக்காரின்னா அந்த விஜயா அதோட பெரிய வீட்டில் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியணும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கே ஒரு கத்தை தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை நான் சம்மந்திக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ சம்மந்தி நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்குங்க சம்மந்தி. என்ன திடீர்னு நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க, எப்போவுமே நீங்கள் கால் பண்ண மாட்டீங்களா, எதுவும் கதை இருந்தால் தானே கால் பண்ணுவீங்க சம்மந்தி, சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி உங்கள் செல்லில் வீடியோ கால் பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. ஏன் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. பண்ணுங்களேன் அப்படிங்கிறாங்க. பண்ணுறாங்க. சம்மந்தி நான் எங்கே இருக்கேன்னு தெரியுதா அப்படிங்கிறாங்க. சம்மந்தி பெரிய வீடாக இருக்குது, எந்த வீட்டுக்கு யார் வீட்டுக்கும் போயிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சிரிக்கிறாங்க. சம்மந்தி யார் வீட்டுக்கோ போகலை, இது எங்கள் வீடு தான் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி உங்கள் வீடு இப்படிலாம் இருக்காத, உங்கள் வீடு சின்ன வீடு தானே, பெரிய வீடாக தெரியுது அப்படிங்கிறாங்க. சம்மந்தி இந்த வீடை என் பையன் தான் வாங்கியிருக்கான். எந்த பையன் வாங்கியிருக்கான் அப்படிங்கிறாங்க. என் பையன் மனோஜ் தான் வாங்கியிருக்கான், 3 கோடி அப்படிங்கிறாங்க. என்னது 3 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டானா மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சம்மந்தி 3 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டான். இப்போ நாங்கள் அந்த வீட்டுக்கு தான் அந்த குடியேற போகிறோம். ஏன்னா இப்போ வீட்டு சாவியை எங்கிட்ட தந்துட்டாங்க, நாங்கள் திறந்து இருக்கோம். வீட்டிலுடைய பொருளெல்லாம் ஈவினிங் ஏற்றிடுவோம். நீங்கள் சுருதியை தேடி அங்கே போனால் நல்லா இருக்காதுல்ல, ஈவினிங் எல்லாருமே இங்கே வந்துடுவாங்க. நீங்கள் சுருதியை பார்க்கணுன்னா நாங்கள் அட்ரஸ் அனுப்புகிறோம், நீங்கள் இங்கே வாங்க சம்மந்தி என்ன அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சுதா சரி சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே சுதாவுக்கு பயங்கர குழப்பம். அப்போ வாசுதேவன்ட்டு சொல்கிறாங்க, ஏங்க அந்த மனோஜ் இப்போ தானேங்க ஃபர்னிச்சர் கடை ஆரம்பித்த உடனே வந்து ஒரு 3 கோடி ரூபாய்க்கு எப்படிங்க பில்டிங் வாங்க முடியும் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிறேன், அங்கே 3 கோடி ரூபாய்க்கு எங்கே வழி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க 3 கோடி ரூபாய்க்கு ஒரு பில்டிங் வாங்கிட்டாங்களாம், அது 5 கோடி ரூபா மதிப்பான். அந்த வீட்டு ஓனர் 3 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்துட்டாங்களாம். செம்மையாக இருக்குது, நான் கூட பார்த்தேன். ஏங்க வீட்டில் நீச்சல் குளம் என்ன, போர்ட்டிக்கோ என்ன, பின்னாடி பீச்சுங்க, நம்ம கூட அப்படி ஒரு பங்களா நம்ம கட்டலையேங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. யார் அண்ணாமலை பையன் இப்படி வாங்கிட்டானா அப்படின்னு சொல்லி அவருக்கு பயங்கரமான வைத்தறிச்சேன். சுதா நீ உண்மையை தான் சொல்லுதியா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க ஒரு அட்ரஸில் சொல்கிறாங்க, அந்த அட்ரஸ்லாம் பீச் ஹவுஸ் நிறைய இருக்குது, அதில் ஒரு வீடை வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. சுதா இனிமேலும் அந்த சுருதி வந்து அவங்க வீட்டில் தான் நல்லா இருக்காது, நம்மளும் அதே மாதிரி ஒரு பீச் ஹவுஸ் கட்ட முடியும்ல, வாங்க முடியும். ஆனால் வந்து இன்னுமே அவங்க வீட்டில் போய் இருந்தாங்கன்னா நம்ம சுருதிக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். பேசாமல் அவங்கள இங்கே வர சொல்லி, இல்லைன்னா அவங்களுக்கு வேறு பங்களா கூட நம்ம கட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் எப்படிங்க சொல்கிறது அப்படிங்கிறாங்க. நீ தான் சொல்லணும், சுருதியை பார்த்து பேசு. மனோஜோட அண்ணன் பெரிய பங்களா வாங்கி ஒரு வீட்டில் செட்டில் ஆகும்போது நீங்கள் ஏன் அப்படி ஆகக்கூடாது, அவங்களுக்கு முன்னாடி உனக்கு இமேஜ் வேணும், என் பொண்ணு இன்னும் குறைஞ்சி போகலை அப்படின்னு சொல்லி பேசி புரிய வை, வேறு வழி கிடையாது. இனிமேலும் நம்ம தாமதிச்சுக்கிட்டு தான் சரி வராது. அந்த அண்ணாமலை பையன்லாம் இவ்வளோ பெரிய பங்களாவில் இருக்கான்னு நினைக்கிறேன், வைத்தறிச்சலாக இருக்குது. ஏங்க இப்போ தான் போயிருக்காங்க, பொருட்கள்லாம் நீ ஏற்றிட்டு போகல, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கொடுமே அப்படிங்கிறாங்க. சுதா எதையுமே கரெக்ட் பண்ணாத, அதை என்னன்னு பாரு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா முத்தை நினச்சி ரொம்பவே அழுந்துக்கிட்டு இருக்காங்க. மீனா வீட்டில் போய் ரொம்பவே அழுகிறாங்க. இன்றைக்கி ஒரு வேறு டெக்கரேஷன் வேலை சுத்தமாகவே பண்ண முடியலம்மா, ஆனால் நல்லா இருக்குதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க, நான் எனக்கு திருப்தியாக பண்ணலாமா, ஒரு நினப்பாகவே இருக்குது
அவர் எங்கே போனார் ஏது போனார்னு எனக்கு சுத்தமாக தெரியல. அவர் செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆனால் கூட எனக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் எங்கே தான் இருக்கார் ஏது தான் இருக்காருன்னு எனக்கு ஒன்றும் புரியலம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவர் சத்யா வந்து முத்தை தேடி ஒவ்வொரு இடமா அலையிறாரு. அக்கா அங்கே இல்லை இங்கே இல்லை அப்படின்ட்டு இருக்கும்போது மீனாவுக்கு ஒரு டவுட் வருது. ஒருவேளை எங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை இல்லை, பாட்டிக்கு எதுவும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு கால் பண்ணுறாங்க. பாட்டி ஃபோன் எடுக்கலை தற்சமயத்துக்கு. அவங்க விவசாயத்தில் இருக்கிறாங்க. உடனே சத்யாவை ஃபோன் பண்ணிட்டு, எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனாலும் போயிருப்பாருடா தம்பி, ஒரு வண்டியை பிடிச்சிட்டு அக்கா வாடகை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரை வாடகை பிடிச்சி மீனா அம்மா, சீதா, சத்யா, மீனா எல்லோரும் கிளம்பி காரில் போகிறாங்க. கிராமத்துக்கு போகிறாங்க. பாட்டி விவசாய நிலத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே எல்லாம் இறங்கி பார்த்தோன்னே, வாங்க வாங்க வாங்க, உங்களை பார்க்க ஆச்சரியமாக இருக்கு, வாங்க எல்லோரும் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறீங்க. முத்தங்க அப்படிங்கிறாங்க. பாட்டி இங்கே வரலையா அப்படிங்கிறாங்க. என்னடி அங்கே தானே இருக்கா, இங்கே வரலையான்னு கேட்க அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, திடீர்னு எங்கே போனான்னே தெரில, செல்லும் சுவிட்ச் ஆஃப்னு வருது, எங்களுக்குள்ளே எந்த சண்டையும் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, முத்து அப்படி போக மாட்டானம்மா, அப்படி போகிற பையனும் கிடையாத, அப்போ இல்லாமல் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டானே, நீ இப்படி சொல்லுதே அப்படிங்கிறாங்க. அதான் பாட்டி எனக்கு ஒன்றுமே புரியலை, வெளியூர் போனால் கூட அப்பாவை பார்த்துக்கோன்னு சொல்லி அவ்வளோ இதாக சொல்லுவார். அதுபோக மனம் நொந்து போன மாதிரி போயிருக்காரு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை பாட்டி, நான் என்ன பாட்டி தப்பு செஞ்சேன், அவர் மேலே வந்து அன்பு வச்சுருக்கிறது தப்பா அப்படி இப்படிங்கிறேம்மா. நீங்கள் 2 பேருமே அன்பாக வாழ்கிறீங்க, ஒரு சின்னஞ்சிறுசுனா எப்படி இருக்கணும், ஒரு புருஷன் மண்டாட்டினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களெலாம் எப்படிமா குறை சொல்ல முடியும்? எல்லா புருஷன் மண்டாட்டிகளையும் சண்டை வரும் போகும். உண்மையான அன்பில் எல்லாம் தானே கலந்துருக்கும். நானும் என் புருஷன் கூட இவ்வளோ காலம் வாழ்ந்துருக்கேன், எல்லாம் தெரியுமா. எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லி, சரி வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க. மீனாவுக்கு சாப்பிடவே மனசு இல்லை. ஏன்னா புருஷன் இல்லாத போது அவங்களுக்கு சரியான ஒரு பிடிப்பே இல்லை, அந்தளவுக்கு இருக்காங்க. மீனா வேற எங்கேயா பேர் போனான்னு கேட்போன்னு சொல்லி பாட்டி வந்து ஒவ்வொரு சொந்தக்காரங்களுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. அண்ணாமலை கால் பண்ணுறாங்க. அண்ணாமலை மீனா இப்படி வந்து சொல்கிறாங்கடா அப்படிங்கிறாங்க. அங்கேயுமா வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. அம்மா அங்கே தான் வந்திருக்கா, முத்த காங்களேன்னு சொல்லி எல்லோரும் வந்திருக்கா, அவள் சத்யா அம்மா சீதாலாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதாம்மா அவள் சாப்பிடாமே இருக்கா, அவன் எங்கே போனான்னே தெரில, எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, நான் இல்லாமல் ஒரு பொழுது இருக்க மாட்டான், என்கிட்ட பேசாமல் ஒரு நாள் இருக்க மாட்டான், 2 நாளாக ஆகி போச்சுமா, என்னன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. அவனை தேடுங்கடா, அவனுக்கு உடம்பு சரியில்லையா, வேறு எங்கேயும் போயிருக்கானாடா அப்படிங்கிறாங்க. தெரியலையாம்மா, நான் கூட யூனியன் மீட்டிங் வந்துட்டேன், இப்போ மனோஜ் ஏதோ ஒரு பங்களா ஒன்று வாங்கியிருக்கானா, அதை பார்க்க அப்புறம் நீங்கள் 3 பேரும் போனாங்க. சரிம்மா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் பரசை சொல்லி இது பண்ணி தேடிக்கிட்டு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடமா ஆட்டோவில் தேடுதாங்க. கண்டுபிடிக்க முடியலை. ஏன்னா முத்து இங்கே இல்லையே, பெங்களூரில் இருக்கார். ஏன்னா இப்படியா இருக்குது. இப்படி இருக்கும்போது முத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஃபோன் பண்ணி கேட்குறாரு அண்ணாமலை. அப்பா நாங்கள் பார்க்கல, நாங்களும் முத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு செல்வம். கார்த்தி எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, எங்கே போனான் ஏது போனான்னு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ மீனா கால் பண்ணுறாங்க. மீனா நீ வீட்டுக்கு வந்துடுவான், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே நேரம் ஆயிடுது. அங்கே அந்த வாட்ச்மேன் வந்து அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு ஒரு வீட்டம்மாவோட போயிட்டு நல்லா சாப்பிட்டு வச்சுட்டு ஒரு பூஸ்ட்டு போட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வராரு. வீட்டு கதவு திறந்துருக்கு. அங்கே போய் பார்க்குறாரு. அப்போ வீட்டுக்குள்ளே யாரோ இருக்காங்களே, யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆளாத நேரத்தில் வீட்டு கதவை கள்ளச்சாவி போட்டு திறந்து உள்ளே போயிருக்காங்களா, அவனை விடக்கூடாது, யாருன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் உள்ள வாட்ச்மேன்லாம் ஒரு 10-12 பேரை கூப்பிடுதாரு. ஐயோ இந்த மாதிரி நான் தான் என் வாட்ச்மேன் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ நான் வெளில போன கேப்பில் எவனா வந்து கதவை வந்து உள்ளே போயிருக்கான் அப்படிங்கிறான். ஆமாம் அவர் 3 பேர் போனாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்குன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சவங்களாம் கிடையாது அப்படிங்கும்போது, ஓனர் அனுப்பியிருப்பா, யார் ஓனர்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணிக்காளியா அப்படிங்கிறாங்க. ஓனர்கிட்ட தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ சார் நீங்கள் யாரையும் வீட்டுக்கு அனுப்பியிருக்கீங்களோ அப்படிங்கிறாங்க. யாரும் வாடகைக்கு வரலையோ, அப்படி வந்து அவங்க சொல்கிறேன், நீங்கள் வீட்டை நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி வச்சுருக்காங்க. ஆகா வீட்டை நல்லா பார்த்துக்காங்கன்னு சொல்லுதாரு, ஒரு க்ளீனாக சம்பளம் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காரு. இந்த சூழ்நிலை இவங்க 3 பேர் வந்து கதவை திறந்து உள்ளே இருக்காங்கன்னு தெரியல. சரி வாங்க உள்ளே போய் என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அங்கே ரொம்ப ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க மனோஜும் ரோஹிணியும் ஹாலில் உட்காந்து. டிவி அங்கே ஆல்ரெடி அங்கே டிவியே இருக்குது, பெரிய திரை மாதிரி இருக்குது, அதை பார்த்து ரசிச்சிட்ருக்காங்க. இவங்க வாட்ச்மேன் நிறைய வந்தோடனே, ஓ நான் புதுசாக அந்த பங்களா வாங்கினோன்னே செலவுக்கு இவங்க வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, எல்லோரும் வாங்க ஆளுக்கு 100 ரூபா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி பர்ஸ் எடுத்து மனோஜ் துட்டு கொடுக்க போகிறாரு. ரோஹிணி மனோஜ்க்காக கொடுங்க அப்படிங்கிறாங்க. டேய் கண்ணா என்ன பண்ணுற அப்படிங்கம்மா, இந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்கலாம் வந்து வீட்டுக்கு வந்தால் நம்ம கொடுக்கணுமா,
கொடுத்தா தான் மரியாதையாக இருக்கும். இவங்கெல்லாம் எந்தெந்த வீட்டில் வாட்ச்மேனாக இருக்காங்கன்னு தெரில. நம்மளும் ஒரு வாட்ச்மேன் ஜம்முன்னு போடணும் அப்படிங்கிறாங்க. ஏன் போடணும்? நான் தான் இருக்கோம்ல அப்படிங்கிறாரு ஒரு ஆள். அப்படியா, நீங்களே பார்த்துக்குவீங்களா அந்த வீட்டை அப்படிங்கிறாங்க. ஆமாம், சும்மா இருக்க வீட்டில் ஏதோ ஒரு நுழைஞ்ச மாதிரி அப்படிங்கிறது. நான் சும்மா இருக்க வீட்டில் நீங்கள் ஏன் நுழைஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் இருக்காமல் நாங்கள் யார் யாருப்பா அப்படிங்கிறாங்க. என்ன சார் உங்கள் வீடுக்கு இங்கே அப்படிங்கிறாங்க. அப்புறம் என் வீடு இல்லாமல் சார் இந்த வீட்டு ஓனர் நீ வாட்ச்மேனாக வச்சுருக்காரு. நான் கல்யாணத்துக்கு வீட்டு வர இந்த கேப்பில் நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டீங்களா, ஒழுங்கு மரியாதை வெளியே போங்க, இல்லை அவ்வளோதான் மரியாதை கட்டுவோம் அப்படிங்கிறாங்க வாட்ச்மேன். போக முடியாது, வைக்க முடியாதுங்கிறாங்க. அதனால் வாட்ச்மேன் போகிறேன்னு சொல்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையை பேருங்க, இவர் தான் இந்த வீட்டோட வாட்ச்மேனு, நாங்கள்லாம் பக்கத்து வீட்டில் வாட்ச்மேனாக இருக்கிறவங்க. ஆள் இல்லாத நேரத்தில் நீங்கள் சாவி திறந்து உள்ளே உட்காந்து அனுபவிச்சிட்ருக்கீங்களா, வீட்டில் வேறு என்ன எடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. யோ என்ன பக்கம் என்னையா தெரியுது அப்படிங்கிறாரு மனோஜ் வாட்ச்மேனை பார்த்து. உடனே வாட்ச்மேனுக்கு எல்லாருக்கும் கோவம் வந்துடுது. நாங்கள் பண்பாக பேசிகிட்டு இருக்கோம், சார் வெளில போங்க வைங்கன்னு சொல்லிவிட்டு என்னையா மரியாதை இல்லாமல் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி மனோஜையை ரோகிணியை விஜயாவை போட்டு வழுக்காங்க. இங்கே பூசை தாங்க முடியாமல் மனோஜ் ரோகிணி வந்துரு அப்படின்னு சொல்லி காரில் ஏறி விஜயாவும் 3 பேரும் காரை எடுத்து வெளியில் வந்துடுறாங்க. யாருன்னே தெரிலம்மா, வாட்ச்மேனு பூரா சேர்ந்துக்கிட்டு நம்மளாம் வீடுக்குள்ளங்க அணுக என்னன்னே தெரில அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், நீ அப்போ என்னமோ நடக்குடா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா என்னமோ நடக்கு அப்படின்ட்டு இருக்கும்போதே அந்த ஓனருக்கு தகவல் சொல்லிடுறாங்க. ஓனர் போலீஸை கூப்பிட்டு நேராக அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி அந்த கார் நிற்குது. வாட்ச்மேன்லாம் சொல்கிறாங்க அந்த காரில் தான் அந்த 3 பேர் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த காரை போய் போலீஸ்காரங்க கூப்பிட்றாங்க, வெளியே வாங்க அப்படிங்கிறாங்க. சார் இந்த வாட்ச்மேன்லாம் சேர்ந்துக்கிட்டு என் வீட்டிலேருந்து என்னை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க மனோஜ். யார் வீடு அப்படிங்கிறாங்க. என் வீடு தான் அப்படிங்கிறாங்க. அண்ணாண்டு காரில் அவர் யார் அப்படிங்கிறாங்க போலீஸு. அவர் யாருன்னு தெரில அப்படிங்கிறாங்க. அவர் தான் அந்த வீட்டு ஓனரு. நீ என்ன ஓ வீடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டு ஓனருக்கு நாங்கள் வீடை வாங்கிட்டோங்க, 30 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சிங்க வாங்க, உங்கள் வீட்டில் சம்மந்தமில்லாத ஆள் வந்து கதவு திறந்துட்டு இருக்காங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் தான் வந்து அவங்ககிட்ட விற்றதாக சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நானே அவங்கள்ட்ட விற்றேன் அப்படிங்க. நீ இருக்கலையா, வீட்டு ஓனர் என்கிட்ட தான் விற்றாரு அப்படிங்கிறாங்க. சார் வீட்டு ஓனர் நான் தான், வீட்டு ஓனர் இன்னொரு ஆள் விற்றான்னு சொல்லிக்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க. அவர் என்னென்னு விசாரிங்க அப்படிங்கிறாங்க. என்னையா விசாரிக்கணும், நீங்களாம் யார், எல்லோரும் சேர்ந்து ஏமாற்ற பார்க்குறீங்களா, வீட்டு ஓனர் கால் பண்ணுற பாருங்க அப்படின்னு சொல்லி வீட்டு ஓனர் கால் பண்ணதுன்னு சொல்லிட்டு அந்த சிட்டிங் கால் பண்ணுறாங்க. அவர் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. மனோஜிட்டு பேசின அந்த மாதிரி நிமிஷம் அவர் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார், வேறு நம்பரை மாற்றிட்டார். அங்கே ஏமாத்துறதுக்கு தயாராகிட்டார்னு வச்சுக்கோங்க. இங்கே மனோஜுக்கு வந்து சார் ஓனர் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிறாங்க. எப்படி சுவிட்ச் ஆஃப்னு வராமல் இருக்கும், ஏமாத்தான் சரி அப்படிங்க. நான் ஏன் சார் ஏமாற்ற போகிறேன், இங்கே பாருங்கள் இவர் தான் ஓனரு, அவர் கூட ஒன்றா கூட நான் செல்ஃபி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இவர் என்கிட்ட வாடகைக்கு இருந்தவையா அப்படிங்கிறாரு வீட்டு ஓனர். என்னது வாடகைக்கு இருந்தாரா அப்படிங்கிறேன். ஆமையா 2 மாதம் கூட ஆகலை, 1.5 மாதத்துலேயே அவன் காலி பண்ணி போயிட்டான். ஏன்னா மாதம் 1.5 லட்ச ரூபா வாடகை, சரியா 1.5 லட்ச ரூபா வாடகைக்கு தான் கொடுத்துருந்தேன், அவன் ஓனர் சொல்லி வித்துட்டு போயிட்டானா அப்படிங்கிறாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க, பணம் புறம் போச்சு, 30 லட்ச ரூபா கொடுத்துருங்க சார் அட்வான்ஸ் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும், இந்த வீட்டு ஓனர் யாருன்னு சொல்லி நீ முறைப்படி விசாரிச்சிருக்கணும். என் பக்கத்து வீட்டில் கரெக்டாக சொல்ல மாட்டாங்க, இல்லை நீ வந்து அது எப்படி விசாரிக்கணும் அப்படி விசாரிச்சிருக்கணும். எவனா ஒருத்தன் வந்து சொன்னானா, இவன் வந்து வாங்கினானா, வெளிலப்போ வீட்டில் உன்னோட பொருள் அவன் பேக்கில் அவன் கேட்டு வெளிலப்போ அப்படிங்கிறாங்க. உடனே சார் நான் வந்து 30 லட்ச ரூபா இருந்தால் தான் வீட்டை விட்டு போவேன், இல்லை போக மாட்டேன் சார், என்னோடய பணம் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் இருக்காரு. நீ படிச்சிருக்கியா அப்படிங்க. 4 டிகிரி படிச்சிருக்கேன். 4 டிகிரி படித்தா 5 டிகிரி படிச்சியா, பணத்தை கொடுத்தது இன்னொரு ஆள்கிட்ட, இவர்கிட்ட எப்படி வாங்கி தர முடியும், அறிவில்லை, எவன்கிட்ட கொடுத்தா அவன்கிட்ட போய் வாங்கு அப்படிங்கிறாங்க. சார் அவர் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல சார் அப்படிங்கிறாங்க. அப்போ எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, முதல்ல வீட்டுக்கு உனக்கு சம்மந்தம் கிடையாது, வீட்டு பக்கத்தில் வராத, அப்புறம் நீ உள்ளதாக இருப்ப அப்படிங்கிறாங்க. சார் எப்படியாவது இவர்கிட்ட பேசி பணம் வாங்கிதாங்க சார் அப்படிங்கிறாங்க. இவர் சொன்னால் புரிஞ்சுக்கையா, அவன்கிட்ட பணத்தை கொடுத்து இந்த வீட்டு ஓனர்கிட்ட எப்படி வாங்குவ அப்படின்ட்டு இருக்காங்க. சார் அப்புறம் என்ன சார் செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்ன சார் செய்யணுமா, நடந்தது என்னவோ அது ஒரு பெட்டிஷன் எழுதி கொண்டு கொடு, அப்படி ஏமாத்துறவங்களாம் கண்டுபிடிக்க முடியாது, அப்படி கிடைச்சா அதை வாங்கிக்கா போ அப்படிங்கிறாங்க. இந்த மனோஜுக்கு என்ன செய்யனே தெரில, ரோஹிணி திருதுன்னு முடிக்காங்க. மனோஜ் என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நம்ம விசாரிக்கும் போது அவர் தானே ஓனர்னு சொல்லிட்டு சந்தோஷ் சொன்னான் அப்படிங்கிறாங்க. முதல்ல சந்தோஷ் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் கால் பண்ணுறாங்க. சந்தோஷ் நீ உடனே நம்ம பங்களா முன்னாடி வா அப்படிங்கிறாங்க. உடனே அந்த வீட்டுக்காரருக்கு நம்ம பங்களாவா, சார் பங்களா முன்னாடி வா அப்படிங்கிறாங்க. உடனே சந்தோஷ் வந்துடுறாரு. என்ன மனோஜ் போலீஸ்லாம் கூப்பிட்டு வாட்ச்மேன்லாம் நிறைய பேர் இருக்காங்க, என்ன இவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்க போறியா அப்படிங்கிறாங்க. சந்தோஷ் நீ கடுப்பு கலப்பாத, நம்மகிட்ட ஒரு ஆள் என்கிட்ட பங்களான்னு சொல்லி விற்றாரில் அவர் ஓனர் இல்லைன்னு சொல்கிறாங்க, நீ என்னென்னு கேளு அப்படிங்கிறாங்க. சார் என்ன சார் நடக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னையா பண்ணுறீங்க, நிறைய ஆட்கள் சேர்ந்து இந்த வீட்டை வந்து ஆட்டை போடலான்னு பார்க்கிங்களா சார், இது சரி கிடையாது, நான் பெட்டிஷன் கொடுங்க சார்,
இவன் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறாங்க. சார் அவனே பணம் ஏமாந்துருக்கான், என்னென்னு கேட்போம். எல்லோரும் ஸ்டேஷனுக்கு வாங்க, ஸ்டேஷனில் வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் நடந்ததை மனோஜ் சொல்கிறாரு, அந்த ஃபோட்டோவையும் கொடுக்குறாங்க. உடனே ரைட்டர் சொல்கிறாரு, சார் இதே மாதிரி ஒரு ஆள் ஏமாற்றிருக்காரு சார், அவரும் இவருக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது, நான் பார்க்குறேன் ஃபைல் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு ஆள் சீட்டிங் பண்ணியிருக்காங்க. அவரே மாதிரி ஆள் வந்து இங்கே சுற்றுறாருன்னு சொல்லி அந்த ஆள் வந்து தகவல் சொல்லியிருக்காரு. இவர் அவரே ஆள் தான், 10 வருஷம் கழித்து மறுபடியும் வந்து சீட்டிங் பண்ணியிருக்கான். அந்த ஆளுங்க வந்திருக்காங்க, எங்கேயோ இருக்காங்க சார், பார்த்தா கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஓ, ஒன்றே ஏமாத்திரம் தான் வந்தானா அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லோரும் ஏமாற்றிட்டு தான் இருக்கானா அப்படிங்கிறாங்க. அதுவே உனக்கு இப்போ தான் தெரியுதா? சரி சரி பெட்டிஷன் கொடுத்து கிளம்பி போ அப்படிங்கிறாங்க. எங்கள் மனோஜுக்கு என்ன செய்யனே தெரியல. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.